இதோட நெருக்கமான இனம்தான் கலிஃபோர்னியா காண்டோர். இவற்றை வட அமெரிக்கால கலிஃபோர்னியா, அரிசோனா, உத்தா பகுதிகளில் மட்டுமே பார்க்க முடியும். கலிஃபோர்னியா காண்டோர் பறவை அழிவுல இருந்து மீண்டு வந்த ஒரு அற்புதமான வரலாற்று சின்னமா திகழுதுங்க. கலிஃபோர்னியாவில் 1987 கடைசியா 27 கலிஃபோர்னியா காண்டோர்கள் மட்டுமே காடுகளில் எஞ்சி இருந்தது. அவற்றை அன்னைக்கு பாதுகாக்கணும் அல்லது அவற்றை முற்றிலுமா இழக்க நேரிடுங்கிற சூழ்நிலை தான் இருந்தது. அந்த 27 பறவைகளையும் மீட்டு பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு விஞ்ஞானிகள் மாத்துனாங்க. உலகமே விஞ்ஞானிகள் என்ன செய்ய போறாங்கன்னு ஆவலோட பார்த்துக்கிட்டு இருந்தது. விஞ்ஞானிகள் இந்த பறவைகளை ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டதோட இனப்பெருக்கம் செஞ்சு இந்த பறவைகளுக்கு பறக்க மற்றும் மனிதர்களை பார்த்தா பயப்படவும் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவற்றை சுதந்திரமா பறக்க விட்டாங்க. அந்த முயற்சி நல்லாவே கை கொடுத்ததுங்க. மெல்ல மெல்ல கலிஃபோர்னியா காண்டர் மீண்டும் வட அமெரிக்கா வானத்தை கைப்பற்றுச்சு. போன ஆண்டோட கணக்கின்படி 560 கலிஃபோர்னியா காண்டர் பறவைகள் இந்த உலகத்துல இருக்குன்னு பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 200 பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கு. 1987 இதோட எண்ணிக்கை வெறும் 27 இருந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது பெரிய விஷயம்தான். விஞ்ஞானிகள் மற்றும் பறவையியல் ஆர்வலர்களுடைய வெற்றிதான்னு சொல்லலாம். ஆனால் இந்த பணி இன்னும் முடிவடையலைங்க. இந்த முயற்சி தொடரணும். இவை தொடர்ச்சியா கண்காணிக்கப்பட்டு நோய்வாய்ப்படாம வேறு எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாம பல ஆண்டுகள் பாதுகாக்கப்படணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் இவற்றை முழுமையா மீட்க முடியும்னு அறிஞர்கள் நம்புறாங்க. கலிஃபோர்னியா காண்டர் பறவைகளுக்கு அமெரிக்கா, மெக்சிகோ, பிரான்ஸ், அங்கோலா, மால்தீவ்ஸ், உகாண்டா, பெனின், கினியா, மார்ஷல் ஐலாண்ட்ஸ், ஆன்டிகுவா அண்ட் பர்புடா, செயின்ட் வின்சென்ட், பொலிவியா, எல் சல்வடார், பஹாமாஸ், ஹோண்டுராஸ் போன்ற பல நாடுகள் தபால் தலைகளை வெளியிட்டிருக்காங்க. அதே போல ஆண்டியன் காண்டருக்கு பொலிவியா, கொலம்பியா, ஈக்வேடர், சிலி, அர்ஜென்டினா, அங்கோலா, டான்சானியா, கயானா இன்னும் பல நாடுகள் தபால் தலைகளை வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க. கலிஃபோர்னியா மற்றும் ஆண்டியன் காண்டர் பறவைகளை அமெரிக்கா, சில்லி, ஈக்வேடர், பெரு, யுக்ரைன், குக் ஐலாண்ட்ஸ், மாலவி மற்றும் பல நாடுகளோட நாணயங்கள் மற்றும் பணத்தாளில் கூட பார்க்கலாம். வலிமை மற்றும் சுதந்திரத்தோட சக்தி வாய்ந்த சின்னமா இருக்கிற இந்த காண்டோர் பறவைகள் பெரு மற்றும் சிலியுடைய தேசிய சின்னங்களா கூட இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.